ஒரு புது முயற்சியா ஏதோ நம்ம மட்டும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிக்காம ஆடியன்ஸும் படம் எப்படி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும். தியேட்டர்ல இருந்து சுட சுட அப்படியே படத்தை பார்த்துட்டு வெளியில வரவங்க கிட்ட படம் நல்லா இருந்தா படம் நல்லா இருக்குன்னு உத்வேகத்தோட அவங்க பாராட்டுறதையும், படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு அவங்க ரொம்ப கிரியேட்டிவா கழுவி ஊத்துவாங்க. அதையும் ஒரு படம் வந்துச்சுன்னா 10ல் 5 பேருக்கு அந்த படம் பிடிக்கலாம், 5 பேருக்கு அந்த படம் பிடிக்காம கூட போகலாம். ஒவ்வொருத்தரோட தனிநபர் அனுபவத்தை, அவங்களோட பர்சனல் அனுபவத்தை பொறுத்தும், அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த படத்துல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பொறுத்தும், அவர்களோட வயசு, ஆனா பொண்ணா, அவன் லவ் பண்றவனா, அவன் கல்யாணம் பண்ணவனா, குழந்தை இருக்குதா, இல்ல அவங்க தாத்தாவா பாட்டியான்னு அவங்கவங்க ஃபேமிலியில எந்தெந்த பொசிஷன்ல இருக்கிறாங்களோ அதை பொறுத்து கூட அவர்களோட விருப்பம் ஒரு படத்தை பத்தி மாறுபடலாம். குழந்தைக்கு பிடிக்கிற படம் பெரியவங்களுக்கு பிடிக்காம போகலாம், பெரியவங்களுக்கு பிடிச்ச படம் டீனேஜ் பசங்களுக்கு பிடிக்காம போகலாம். இப்படி பலதரப்பட்ட எல்லா பேரையும் இன்டர்வியூ பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மூலமா கொஞ்சம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு பாக்குறோம். பாப்போம் ஒர்க் அவுட் ஆதா இல்லையாங்கிறத பாப்போம். எப்பவும் போல வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மகாபாரதம் பாத்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப புரியறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து படம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து பிரம்மாண்டம் தான். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் சீக்கிரமா போச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இது 3Dனால நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ప్రభాస్ క్యారెక్టర్ కానీ ఇంకా ఎలివేషన్ కానీ మెయిన్ క్రెడిట్ ద మాస్టర్ మైండ్ నాగశ్విన్ హిస్ ఆయన విజువాలిటీ, ఆయన క్రియేషన్ అన్ని అవసరము. అసలు సినిమా వర్త్ అంతే. கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். பட் ஆனா மேக்னம் ஆப்போசிட்னு சொல்லலாம். பிரபாஸ்க்கு ஒரு நல்ல படம். கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் அவங்க ரோல்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் அது என்ன ஆகும்னே தெரியாம போச்சுனா நான் நினைச்சேன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. பட் ஓகே, அது வந்து செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது அப்பதான் தெரியுது. இல்ல நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக், செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கு. மிஸ் பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிஸ் பண்ணதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல பிடிச்சிட்டாங்க. மகாபாரதம் ஸ்டோரி லைன்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் அது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. ஆனால் லேட்டாக கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் சினிமா, best cinema. Last 15 minutes, 20 minutes, next level, bro. Visuals are so good. The screens recording, Arjun Devarkonda, so good. ஆனால் வந்து மூவியில் வந்து யாரோட ஸ்டோரியை ஃபாலோ பண்ணவே தெரியல. யார் மெயின் கேரக்டர்? இப்போ பிரபாஸ் தான் வந்து ஹீரோ. பட் ஆனால் அவருக்குன்னே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டே கிடையாது ஸ்டோரியில். அதுதான் இப்போ எங்களுக்கே புரியல. ஆக்சுவலாக ஒரு நிறைய விஷயம் என்னென்ன நடக்கும் படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு முக்கால்வாசி படம் இருக்குது, என்னென்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. என்னடா பண்ணானுங்க ஒன்றையும் புரியலையாடான்ற மாதிரி தான் போயின்னு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிரபாஸ் வந்து அந்த பவர் ஒன்று எடுப்பார். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரியும் எல்லாமே வந்து மகாபாரத சம்மந்தப்பட்டது தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கதையை புரிய வரும். ஆக்சுவலாக லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஃபைட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எல்லா கேரக்டர்ஸோட ரோல் வந்து அவங்க பக்காவாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து ஸ்டோரி மோட் போனதுனால கொஞ்சம் லேக் இருந்தது. பட் பரவாயில்ல, மகாபாரதம் அது எல்லாமே அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்துன்னு வந்ததுனால படம் ஓவரால் குட்டாக இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட பாருங்க. படத்தை ஸ்பாயில் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மூவிஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. படம் வேறு லெவல் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து படம் வந்து செம்மையாக எடுத்துக்கிறாங்க. இந்த மகாபாரதம் இருக்குல்ல, அதோட கதையை தவி தான் இந்த படம் எடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாக முடியல. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். இது வந்து கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ், ஓகேவா? அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரி தான் எடுத்துருக்காங்க, வெளியில் சொல்லலை. ஆனால் இது வந்து கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான். 3 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து எதுவும் குறைச்சல் எதுவுமே கிடையாது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து விஷுவல்ஸ் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. உண்மையிலே ரொம்ப நல்ல படம். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி கூட வந்தால் நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லா ஃப்ரேம்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அமிதாப் பச்சன் வந்து அவர் வயசுக்கு நல்லா பண்ணுறது, அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார்னு கண்டிப்பாக நிரூபிக்கிறாரு. ப்ளஸ் வந்து அந்த அஸ்வத்தாமான்ற கேரக்டர் வந்து 8 அடி இந்த மாதிரி தாடி வச்சுட்டு வயசாக இருக்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு அமிதாப் பச்சனுக்கு. அமிதாப் பச்சன் பிரபாஸ் ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு உடனே படம் புரியாது. அதனால சில பேர் லேக் ஆகும், போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. பட் மற்றபடி படம் ரொம்ப வர்த்து ப்ரோ. நீங்கள் கடைசி கிளைமேக்ஸாகவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படி இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி தான் வந்து மெயின் லீடு. இவங்க தான் வந்து மெயின் லீடுன்னு கிடையாது படத்துக்கு. ஸ்டோரி இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஃபிலிம். விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. 3D இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் விஎஃப்எக்ஸ். எக்ஸ்பெக்டே பண்ணலாம் இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. விஎஃப்எக்ஸ் உண்மையாலுமே இந்தியன் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோ. பட் குறை சொல்கிற மாதிரி ஒரே விஷயம் என்னன்னா, 3D எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு ஹையாக இல்லை. பட்
டீசெண்டாக இருந்துச்சு. 3D எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் என்ன கேட்டால் நான் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிரபாஸ் எப்பவுமே போல நான் ஒரு பெஸ்ட் கொடுத்துருக்காரு. கமலும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான நீங்கள் ஒரு சீக்வன்ஸை பார்ப்பீங்க. கமல் சார் சூப்பராக நடிச்சிருந்தாரு. வந்த ஸ்க்ரீன் டைம் கம்மி தான், சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த பாட்டில் வந்து அவரோட லிமிட்டட் இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் அது வந்து அவரை ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க அந்த லிமிட்டட் இன்ட்ராக்ஷன்ஸ்லையும். பட் எனக்கு தெரிஞ்ச செகண்ட் பார்ட்டில் தான் அவரை ரொம்ப ரிவீல் பண்ணுவாங்க. கமல் சார் தான் ஐயோ ஆண்டவர் வரது 2 சீனுமே தாறுமாறு. படம் வந்து லைக் இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் மைத்தாலஜி அண்ட் ஃபியூச்சர். ஸோ அந்த ஃபியூச்சரில் இருக்க அந்த டெக்னாலஜி அண்ட் நம்மளோட மைத்தாலஜி இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்பவே நல்லா படம் எடுத்திருக்காங்க. குழந்தைங்க பார்த்தா புரியாது, அதான் மகாபாரதம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமே. மகாபாரதம் உங்களுக்கு தெரிஞ்சால் இது உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. வேறு மகாபாரதம் பார்க்கலன்னா புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். யாரையும் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சாதான் உண்டு கதை. ஏன்னா வந்து இது ஸ்டார்டிங்லேயும் சரி கொஞ்சம் நடுவுலையும் சரி ரொம்ப டைலாக் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டோரி நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் சின்ன பசங்க யாரையா கூட்டின்னு வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதுவும் படம் வந்து பார்க்க முடியாத மாதிரி கிடையாது. ஆனால் வந்து அவங்களை கூட்டின்னு வந்தால் அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 3 hours படம் வந்துட்டு 3 hours மாதிரியே தெரியாது உங்களுக்கு. கரெக்டாக போயிட்டு எங்கேயுமே லேக் அப்படி எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு 3 hours பர்ஃபெக்டாக போயிடும். கண்டிப்பாக புரியும், எல்லாருக்கும் புரியும். இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னடா நிறைய பேர் எடுத்துட்டாங்க, என்னடா இது ஐயோ கொஞ்சம் வந்து ரொம்ப என்னடா அறுவறுப்பாக போகுதுன்ற மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் என் சுற்றி இருந்தவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த பிரபாஸ் என்னைக்கு எப்போ மாஸ் எடுத்தாரோ அதுலேருந்து தான் வந்து படம் வந்து ஃபுல் வைப் அப்படியே மேட்ச் பண்ணிச்சு. இது வரைக்கும் போர் வச்சுது, இந்த ஒரே சீனில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப லேகாக இருந்தது. பட் ஆனால் கான்செப்ட் வந்து நல்ல கான்செப்ட். ஸ்டோரி வந்து ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டோரி தான். பட் ஆனால் அது ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கூப்ஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு செமையாக இருக்கும். நிறைய ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பிசுற தெரியாமல் அழகாக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி கமல் சார் வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் தான், ஆனால் அது எல்லாத்துக்குமே செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டச் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான லீடு விட்டுருக்காங்க. ஆக்சுவலி பாகுபலிக்கு அடுத்து பயங்கரமான லீடு வந்து இதுக்கு தான் பயங்கரமான இருந்தது. வெயிட்டிங் ஃபார் செகண்ட் பார்ட். காரு அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் படம். அது ஒரு கேரக்டர் தான். அது த்ரூ அவுட் வருது படத்தோட. அது ஒரு ரோபோட் கூட இதாகி இருக்கும் புஜின்னு. அது நல்லா காருக்கு வாய்ஸ் வந்து நம்ம இவங்க கீர்த்தி சுரேஷ் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபெக்டாக ஆப்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. புஜ்ஜி வாஸ் கியூட். அந்த புஜ்ஜி கேரக்டர் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு. Yeah, everybody can see this film. There is no age limit. There is nothing needed. Everyone, in fact, children should see this movie. கூஸ்பம்ப்ஸ் லாஸ்ட் சீன் எல்லாமே அந்த கர்ணர், விஸ்வகாந்தா அவங்க எல்லாரும் வர சீன் எல்லாமே வந்து கூஸ்பம்ஸாக இருந்தது. அந்த ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருந்தது. படம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவெஞ்சர்ஸ் அளவு பட்ஜெட் இந்த மூவிக்கு இருந்திருக்காது. ஆனால் வந்து கூஸ் பம்ப்ஸ்லாம் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருந்தது. நிறைய இருக்கு, ட்விஸ்ட் தான் நிறைய இருக்கு, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு மூவியில். ஃபைட்லாம் வந்து கொரியோகிராஃபி ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்புற மாதிரி இருந்துச்சு. 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கேமியோ பார்க்கலாம். பட் ஆனால் சில கேமியோட துல்கர் சல்மான் கேமியோ மட்டும் ஒழுங்காக லைக் 2 சீன் தான் வந்திருப்பாங்க. பட் மித்தபடி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2ல மோஸ்ட்டாக அவருக்கு நிறையா சீன் இருக்கும்னு நம்புறோம். மியூசிக் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் சந்தோஷ் நாராயணன் சில இடத்துல கூஸ் பம்ப்ஸாக இருந்தாலும் ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் லேகாக தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் வேற ஏதாவது பெட்டராக எனக்கு பர்சனலி ஃபீல் ஆனது அதுதான். எண்டு வரைக்கும் மியூசிக்லாம் பிரிச்சுட்டாரு. பாட்டெல்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வருது. ஆனால் படம் அல்டிமேட்டுங்க. ஆக்சுவலி எதோ கலையை லிங்க் பண்ணி கடைசியாக ஒரு ஃபைனல் டச் வந்து பிரபாஸ் கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்கும். சந்தோஷ் நாராயண் மியூசிக் அன்ட்டு பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டுக்கு ரொம்ப பாட்டா ரொம்ப இழுவையாலாம் இல்லை. படத்துக்கு எங்கெங்க பாட்டு தேவையோ அங்கங்கே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பயங்கரம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயண் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. உண்மையாலுமே இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்க்கு ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா வாட்ஸ் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி முடிய போகுது அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாமே டைம் லிங்க்குங்க. மகாபாரதம் ப்ரெசன்ட் எல்லாம் டைம் லிங்க் பண்ணி வருது. அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது டேரக்டர் வந்து அழகாக வந்து எப்படி சொல்லுறது, அந்த நாட் கொடுத்துருக்காரு. அந்த இது கனெக்ஷன் நாட்டெல்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி பாகுபலிக்கு அடுத்து இது பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி படம் பயங்கர ஹிட் ஆகும். பாகுபலி வேற இது வேற. ஸோ விஎஃப்எக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபேமிலியோட சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. முடிஞ்சால் அந்த மகாபாரதம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுன்னு வந்து பேசிக் தெரிஞ்சுன்னு வந்து பார்த்தாங்கன்னா கிளியராக. ஆமாம், மோஸ்ட்லி இந்த வயசானவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா சூப்பராக புரியும். நல்லா அவங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். இல்லை கிட்ஸ் ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம். வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட பார்க்கலாம். அவங்களுக்கு கூட இந்த கதை வந்து நல்லாவே கொஞ்சம் அட்டாச் ஆயிடுவாங்க. எல்லாரும் பார்க்கலாம்.
அந்த இந்தியன் மித்தாலஜி வந்து நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஈஸியாக உட்காரலாம், இப்போ டைம் போனதே தெரியல. ஃபேமிலியாக சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியாக வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும். Everybody can see this film. There is no age limit, there is nothing needed. Everyone, in fact, children should see this movie. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்தோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப வைபாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு இதுக்கு ஏன்சில டான்ஸ்லாம் ஆனோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ.